ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். அங்கே ஒருத்தர் ரூஃப்ல யாரோ ஓடிட்டு இருக்காருங்க. நம்ம பார்த்தா நம்ம மாஸ்டர் பட்டர்ஃப்ளை மாஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் இவ்வளோ சீக்கிரம் கற்றுப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி ஓடிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அவர் அந்த நைட் டைமில் ஹீரோக்கு அந்த இன்டர்னல் எனர்ஜி செலுத்துறாரு. ஹீரோவோட உடம்புலேருந்து அந்த இன்டர்னல் எனர்ஜி வெளியே வரது நம்மளால பார்க்க முடியுது. அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு நம்ம ஹீரோவை பார்த்து. வேறு அஞ்சே நாள் தான் அதுக்குள்ளே அவன் லோவர் டான்டீனில் இவன் இன்டர்னல் எனர்ஜியை வர வச்சிட்டானா. ஆனால் ஒரு நார்மலான ஆளுக்கு 2லேருந்து 3 வாரம் ஆகுமே. ஒரு சில பேருக்கு ஒரு மாதம் கூட ஆகும். எனக்கு தெரிஞ்ச இந்த பையனுக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது. டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்கும் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற டீச்சர் வந்து நினைக்கிறாரு. என் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஓடுறாரு அந்த இடத்துல. வணக்கம் சார். சரி சரி, அந்த டிமானிக் டிராகன் மார்பிள் வச்சிருக்கியா? ஆமாம் சார், கடல் கீழே தான் இருக்குது, எடுத்துகிட்டு வா. ஓகே சார். ஆக்சுவலி இந்த டிமானிக் மார்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மூலிகைகளை கொண்டு செஞ்சுருப்பாங்க. இது ஒரு கெட்ட ஸ்மெல்லை கொடுக்கும். பட் ஆனால் இது அகாடமிலேயே ரொம்ப ரேரானதுனால டேலண்டான பீப்புளுக்கு மட்டும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட்டால் 20 வருடம் ட்ரெயின் பண்ணால் எந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி கிடைக்குமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த மார்பிள் யூஸ் பண்ணி இவன் திறந்து பார்க்குறானுங்க, என்னடா இது இவ்வளோ கேவலமாக ஸ்மெல் அடிக்குது. ஆனால் இவன் ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டானா இவனுக்கு ஒரு நல்ல இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும் 20 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அவனே பார்த்துப்பான் அப்படின்ற மாஸ்டர் நினைக்கிறாரு. ஏய், யார் அங்கே இருக்கிறது? ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தா நம்ம ஹீரோ வச்சு டார்ச்சர் பண்ணியிருந்தால, வாய் கட்டி கையை கட்டி படுத்திருக்காங்க. ஏன்னா நாக் அவுட் பண்ணியே நான் அவனை. மாஸ்டர் டாக்டர் தூங்கினதுக்கப்புறம் என்ன அட்டாக் பண்ணாவன். என்ன சொல்கிற? எனக்கு தெரிஞ்சு இப்போ 5வது நாள்லேருந்து ஸ்வாட் ட்ரைனிங் நடக்குதாமா. என்னை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி யாரோ பிளான் பண்ணி அவனுக்கு வேணும்னே காயத்தை கொடுத்து இந்த மெடிக்கல் வார்டுக்குள்ளே அமைச்சிருக்காங்க மாஸ்டர். ஓஹோ, அகாடமிக்குள்ளே இது மாதிரி நடக்குதா? அவனுக்கு தெரியும் இதை மட்டும் மாட்டிக்கிட்டானே எக்ஸ்பெல் ஆகிடுவான்ட்டு. பயமே இல்லாமல் வந்திருக்கான். ஒன்று அவன் ரொம்ப தைரியமான ஒரு ஆளாக இருக்கணும். இல்லைன்னா யாராவது அவனுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கணும். உன் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், உன் செட்டை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி யாராவது அவனை அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ செமையாக முறைக்கிறான். உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். அவன் ஸ்டெல்த்து செக்டை சேர்ந்தவன். இந்த ஸ்டெல்த்து செக்டா? அந்த செக்டா? அதில் இருக்கிறவனுங்களாமே சைக்கோவாச்சு. என் அம்மா அந்த செக்லேருந்து வந்தாங்கன்னா நான் நம்பவே முடியல அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய அட்டெம்ப்ட் உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்ல, உனக்கு கஷ்டம் தான் இல்லை? பரவாயில்ல விடுங்க மாஸ்டர், நான் பழகிட்டேன். இவன் இந்த மாதிரி கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது அப்படின்னு மாஸ்டர் நினைக்கிறேன். நம்ம ஹீரோவை பார்த்து அவனை கொஞ்சம் சீரப் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. பாங்க இவர் உங்ககிட்ட இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி நீ அட்டாக் பண்ணால் சீக்கிரம் நினச்சிருவான். இவனை மாதிரி ஆள்லாம் நாக் அவுட் பண்ணணுன்னா ஒரு 10 வருஷமாக இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணணும், புரியுதா? ஓகே மாஸ்டர். சரி, இப்போ அந்த மார்பிளை கன்சியூம் பண்ண மாஸ்டர். இது நான் முழுங்கணுமா? நீ நல்லா வாயில் போட்டு மென்னு வச்சுக்கோ, இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்ட ஸ்மெல் வருது. எனக்கு தெரிஞ்சு கசக்காம தான் நல்லா இருக்கும். கண்ணுலேருந்து தண்ணி தாரையே ஊற்றுது எனக்கு. என்னடா அது கசக்குது, கெட்ட நாத்தமும் வருது, என்னடா அது வருது? நீ ஒரு தாட்டி நல்லா முழுங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ லோட்டஸ் பொசிஷனில் உட்காரு, உனக்கு கியூ உடம்புல செலுத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஹீரோ உடம்புல இன்டர்னல் எனர்ஜி வெளியே பார்த்து நம்மளால பார்க்க முடியுது. மாஸ்டரும் ஹெல்ப் பண்ணுறாரு. உங்கள் உடம்புக்குள்ள நீங்கள் ஏதோ ஒரு மார்பிள் மாதிரி கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் 14 மெரிடியன்ஸோட இன்ட்ராக்ட் ஆகுது. நான் வேணால் உங்கள் மெட்டபாலிசம் ஆக்சலரேட் பண்ணட்டுமா? இந்த ஆப்ஜெக்டை உடம்போட இணைக்கட்டுமான்ற மாதிரி கேட்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிறேன்னே தெரில. அந்த மார்பிள் பவராக கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஆமாம் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் உங்கள் மெட்டபாலிசமை ஆக்சலரேட் பண்ணுறேன். ஆக்சுவலி நானும் என்ன பண்ணுறேன்னா, அந்த மருந்து எப்படி நம்ம நார்மல் மெடிசன் எடுத்து போகலாம், வயிற்றில் கரைஞ்சிடும், அது எஃபெக்ட்ஸ் பிளட் மூலமாக போகலாம். அதே மாதிரி தான் ஹீரோட உடம்புலேருந்து ரொம்ப வேகமாகவே அந்த மார்பிள் அப்சர்வ் ஆகுது எனர்ஜி. அதை பார்த்து நம்ம மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மார்ஷியல் மாஸ்டரோட பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம நானும் ட்ரெயின் பண்ணியிருப்பான், உடம்பு ஆல்டர் பண்ணியிருப்பான். எப்படி இவன் இவ்வளோ சீக்கிரமாக அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டான்? அது மட்டும் இல்லாமல் இவன் உடம்புல இருக்கிற எனர்ஜி ஆம்பிளிஃபை ஆகுது. ஒரு நார்மலான பர்சனால 80% பவர் மட்டும் தான் அப்சர்வே பண்ண முடியும். இந்த கிட் இருக்கிறதுலே வேற லெவல் டேலண்ட் தான். கிட்டத்தட்ட காலையிலே ஆயிடுதுங்க. ஹீரோ அப்போ தான் பார்க்குறான் என் உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாமே ரைஸை பார்க்குறத. என்ன உனக்கு கூட இன்டர்னல் எனர்ஜி துள்ளி குதிக்குது போல? நல்லா பண்ணேன், எனக்கு கூட ஒரு நல்ல ஒர்க் அவுட் கிடைச்சிது. எனக்கு தெரிஞ்சு நீ 30 வருஷம் தேவையான இன்டர்னல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 30 வருஷமா? சும்மா கெஸ் தான்டா. இதுவே வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் அந்த மார்பிள் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோ, உன் எனர்ஜியில் பாதி கூட அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டான். உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு ஹீரோ. ரொம்ப சந்தோஷப்படுறான். சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் மட்டும் இல்லைனா நடந்திருக்காது. டேய் லக்கி ஃபெல்லோடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னதான் நான் லக்கி இல்லை சார், எனக்கு நானும் இருக்கான் அப்படின்னு மனசில் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நானும் சொல்கிறேன் அந்த இடத்துல. சரி லேட்டாகுது, நான் கிளம்புறேன். சார் வெயிட் பண்ணுங்க சார். என்னாச்சு சார்? நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த ஸ்பெஷலான டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக் காமிக்கிறீங்களா? அவரும் சிரிச்சுக்கிட்டே சரி காமிக்கிறேன், டைம் கம்மியாக இருக்குது, ஸோ ஒரு டைம் காமிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ அந்த ட்ரில் ஹாலில் காமிக்கிறாங்க. சூப்பராக இருக்கடா, காலையில் விடியல். இன்னும் இல்லை எங்களாட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்கு. ஆமாண்டா, நீ போட்டு கொடுத்த பிளான் சூப்பராக இருக்கடா, ஜாஹேவனு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். எனக்கு தெரிஞ்சு அந்த புழு பூச்சின்னா தரையில் உருண்டுட்டு இருப்பான். அவன் கால் நரம்பு கை நரம்புலாம் அறுத்து விட்டுருப்பாங்க. அவனை பார்த்து நம்ம சிரிக்கலான்ற முகம் நினச்சிட்டு இருக்கான்.
ஆனால் இங்கே நடந்ததே வேற. ஹீரோ அவனை டார்ச்சர் பண்ணி நாக் அவுட் பண்ணி இப்போ இன்டர்னல் எனர்ஜி கற்றுக்கிட்டு ஹீரோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கான். ஐயோ கடவுளே, டே மொட்டை முடியெல்லாம் எங்கடா போச்சு? ஐயோ டென்ஷனாவது கோவம் வருது, ஆனால் பக்கத்தில் தான் இருக்கான், கோவமே என்னால் பட முடியலையே. சரி சரி, இதெல்லாம் நான் பார்த்து சிரிக்கக்கூடாது, நான் உனக்கு கவர் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர் அந்த இடத்துல சிரிச்சுட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவை பார்க்குறாரு, ஜாலியாக ஜம்முன்னு படுத்திருக்கான். இங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது என் பிஸ்னஸ் கிடையாது, தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கு மூக்கணும் வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் விட்டுட்டு போயிடுறாரு. இவர் ஒரு சூப்பரான டாக்டருங்க, நான் பார்த்ததுலேயே வேற லெவலில் பண்ணுறாரு. 2 நாட்கள் கழித்து நம்ம குரூப் 8 ஹாஸ்டலில் காமிக்கிறாங்க. டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ மட்டும் நான் சொன்னதை ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நம்ம ஹீரோ வெளியே எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. அவனை காயப்படுத்துனடா சொன்னேன், என்னடா பண்ணிட்டு வந்தேன்? இல்லை சார், நான் போனேன்னா முழு நைட்டுமே டாக்டர் பக்கத்துலேயே இருந்தார் சார் நம்ம ஹீரோ கிட்ட அப்படின்ற மாதிரி கதை உருட்டிகிட்டு இருக்கான் அந்த இடத்துல. என்னது, என்ன என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கியா? டாக்டர் தூங்குவா மாட்டாங்களா, இல்லை வெளியே போக மாட்டாங்களா, என்ன சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்கிறியா? இல்லை சார், நான் நடுராத்திரி எழுந்து போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன்னா அதுக்குள்ள டாக்டர் எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே டென்ஷன் ஆகிட்டான் அவன். ஏதோ டேய் நீ அப்பயே வாயை மூடிட்டு இருந்திருக்கணும்டா, எட்டி உதைக்கிறாங்க நெஞ்சிலே, தரையில போய் முட்டுறான் வேகமா, மிதிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். ஏன்டா ஒரு சின்ன டாஸ்க்கு அதை கூட முடிக்க முடியல அவனால. எங்களா கொஞ்சம் பொறுங்க. என்னடா சரி, அந்த டாக்டர் பேர் என்ன, மெடிக்கல் வார்டில் அந்த டாக்டர் பேர்? அவர் பேர் ஜாங் மெயுங் பேக் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். ஜாங் மெயுங் பேக்கா? ஏன் உனக்கு யாருன்னு தெரியுமா என்ன? சார் அவர் தான் சார் ஜாங் யூ பேக் கிட்ட படித்தவர், ஹெட் டாக்டர். நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு வெள்ளதாடி. ஓ அவரா ஜாங் யூ பேக் ஹெட் டாக்டரா? ஆஹா, அவர் பாய்சன் செக்லேருந்து வராரு. அவர் மெடிசனோட பாய்சனுக்கு தானே ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் டீமன் லார்டுக்கு பார்க்குற டாக்டரே அவர் தான். அவர் டாப் 30 மார்ஷல் ஆர்டிஸ்ட்டில் வர ஒரு முக்கியமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறான் முக்கியமே. அவருடைய சிஷ்யனா இவன், அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்லேயும் பெரிய ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு கடுப்பாகிறான். சே, அப்போ இந்த பைத்தியக்காரன் ஆரம்பிச்சது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி திரும்பி மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோபாங்க. டேய் இங்கே பாரு, நீ பண்ண வேலைக்கு என் ஸ்டெல்த் செக்லேருந்து உன் சின்ன செக்ட்டுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. இது நம்ம ஹீரோபாங்க பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. என்னது, என்ன சொல்கிறேன்? நீ உன் பேர் ஹியோபாங் தானே சொன்ன, சின்ன வேலையை முடிச்சு கொடு. தோத்துட்டேனாவா? அதெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்ல, ஒரு சின்ன செக்ட் தானே. உனக்கே தெரியும் நான் ஒரு வாரிசு, நான் இந்த டீமன் லார்ட் ஆகிற அந்த மைனர் ப்ரீஸ்டோட் போட்டியில் கலந்துருக்கேன். நான் மட்டும் ஜெயிச்சு டீமன் லார்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒரு சின்ன செக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி டீல் போட்டிருக்கான் போல நம்ம ஹியோபாங் கிட்ட. ஹியோபாங் அதை நம்பி தான் செக்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நம்பி தாங்க அதில் இறங்கியிருக்கான். நீ என்கிட்ட என்னடா ப்ராமிஸ் பண்ண, என்னடா நடந்துக்கிற? இப்போ நீ மட்டும் என்கிட்ட சொன்ன மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோயேன், நாங்கள் நடந்த எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம ஹியோபாங் நினைக்கிறான், பேசு என்னை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிடா, அவன் திரும்பி வருவான். ஹீரோ வந்தவொடனே நீ என்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறான். ஆமாம், எதுக்கு நீ தலையை கவர் பண்ணியிருக்க? ஃபஸ்ட்டு தலையில் இருந்தது எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அவன் தலை முடியல, ரிஃப்ளெக்ஷன் நம்ம மூஞ்சி தெரியுது. ஏன்னா நம்பவே முடியல. என்ன டாஸ்க்கு தோத்துட்டேன்னா தலை முடியெல்லாம் எடுத்துட்டா அவனை மன்னிச்சு விட்ருவானா, திரும்பி மெரிச்சிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கூட அவனுக்கு அமைதியாக வச்சிருக்க மாட்டானுங்களா, சும்மா சண்டை போட்டே இருக்கானுங்கன்னு மற்ற ஆளுங்களாம் நினைக்கிறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்கடா ஜெயஹோயனு, எனக்கு புரியுது எங்களா. டேய் நீயும் சரி ஹீரோ எல்லாருமே போங்கடா, செத்து போங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப மன வருத்தத்தில் பேசுகிறான். தன்னோட சின்ன செக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கோர் செக்டான ஸ்டெல்த் செக்ட்லேருந்து சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சான். பரிதாபமாக போயிடுச்சு அவன் நிலைமையே அந்த இடத்துல. இந்த டைமில் அப்படி கரெக்டாக நம்ம டிமானிக் ஹாலில் இருக்கிற மெடிக்கல் வார்டில், சார் டாக்டர் உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மார்ஷல் ஆர்ட்ஸா அப்படின்னா அப்படின்ற மாதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாதேப்பா அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல. இப்போது 7 நாட்கள் கழித்து 6 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அகாடமியோட மெடிக்கல் வார்டில் யாரோ ஒருத்தர் நடந்து வந்துருக்காரு, நம்ம ஹீரோ தான். எனக்கு மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஸ்டெப்போடைய நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோடிஃபைட் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஹீரோ மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பட்டர்ஃப்ளை மாஸ்டர் ஒரு பட்டர்ஃப்ளை டான்சிங் டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குறாரு போல இருக்கு. இவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. நான் இவனுக்கு வெறும் அந்த என்னென்ன ஸ்டான்ஸ் இருக்கணுமோ, என்னென்ன ஸ்டெப் இருக்குன்றத மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தேன். பட் பரவாயில்லையே, இவனே கற்றுக்கிறான் எல்லா ஸ்டெப்பையுமே. இதே மாதிரி இவன் கற்றுக்க ஆரம்பித்தான்னா இவன் எல்லா ஸ்டெப்பையுமே பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ ஃப்ளேம் ஃபிஸ்ட் இருக்குன்னா, ஃப்ளேம் ஃபிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம்னு இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு நிறைய ஸ்டெப் இருக்கும், செகண்ட் ஃபார்முக்கு நிறைய ஸ்டெப் இருக்கும். ஒரு ஃபார்முமே கஷ்டமாக இருக்கும். தேர்டு ஃபார்ம் அட்வான்ஸ்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபார்ம் பேசிக்காக இருக்கும். இதுதான் அவர் இந்த இடத்துல சொல்ல வராரு. சரி, அடுத்த ஃபார்முக்கு போ. ஹீரோ அதே ஃபார்மை செஞ்சு காமிக்கிறான். நல்ல வேலை நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் பண்ணுறதை நானும் ஸ்கேன் பண்ணிட்டான், எனக்கு ஈஸியாக இருக்குது செஞ்சு காமிக்கிறதுக்கு. நான் மட்டும் மொத்தத்தையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி காமிச்சா சந்தேகம் வந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானே கற்றுக்கிற மாதிரி காமிக்கிறேன். ஹீரோ அந்த ஸ்டெப்பை ரொம்ப சூப்பராக பண்ணி காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு என்னமோ பட்டர்ஃப்ளையோட ஸ்டெப் மாதிரி தான் இருக்குது. இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணி காமிக்கிறான். இதுதான் அந்த 24 ஃபார்ம்ஸ். டோட்டலாக 24 ஃபார்ம் இருக்குது போல இருக்குங்க. 24 ஸ்டெப்புன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்கில். அதில் ஒரு ஃபார்மை உருவாக்குறதுக்கு மூணு
ஒரு மெயின் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே சபார்டினேட்டாக 3 ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஒரு 3 ஃபார்முக்கும் ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் அவனுக்கு நான் எப்படி இதை ஒன்று சேர்க்கணுன்றதை நான் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவன் இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னும் 2-3 மாதம் அவனே உட்காந்தானா ஈஸியாக கற்றுப்பான். 1 வீக் கண்டிப்பாக பத்தாது. சரி போதும் எல்லா ஸ்டெப்பையும் மெமரைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா சார் என்ன முடிஞ்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதில் நான் காமிச்சவனுக்கு பட்டர்ஃப்ளை டெக்னிக், இன்டர்னல் பவர் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் எல்லாமே இதில் இருக்குது. நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் இதை நம்ம கடைசி நல்லா பார்க்குறது. உன்னோட டேலண்ட்டை வச்சு நீ எப்படி ஈஸியாக மாஸ்டர் பண்ணிவிடுவேன் பேசிக்ஸாக. லேசியாக இருக்காத, நல்லா படி. பாசமாக பேசுகிற நம்ம ஹீரோ கிட்ட. சார் கண்டிப்பாக சார், நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். சரி நல்லா பண்ணேன். அப்புறம் அவரோட ஸ்வாட் எடுக்கிறாரு. அவரோட இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணி அவர் ஸ்வாடை கையில் எடுக்கிறாரு. அந்த ஸ்வாடை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. நம்ம ஹீரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இதுதான் என்னோட ஸ்வாட். இதோட பேர் மேட் பிளேட். ரொம்ப லைட்டாக இருக்கும். இது நார்மலான ஒரு ஸ்வாட்டு. வெயிட் வந்து 4லேருந்து 3 பங்கு இருக்கும். என்னோட வெறும் 2 பங்கு தான் என்னோட ஸ்வாட். ரொம்ப ஈஸியாக இருக்கும் தூக்கிறதுக்கு. இது ஒரு வேளை பட்டர்ஃப்ளை டெக்னிக்கால கரெக்ட். நீ ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கிறடா. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த பிளேடு. ஆனால் இவர் இந்த பெட்டே கட் பண்ணிட்டாரு. ஸோ டாக்டருக்கு தான் இந்த விஷயம் பிடிக்காதுன்னு நினைக்கிறான் ஹீரோ. என்னதான் என்னோட பிளேடு வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் ஒரு டாப்பான குவாலிட்டியான ஸ்டீலில் தான் செஞ்சது. சரி தள்ளி நில்லு, நான் உனக்கு இப்போ மொத்த ஸ்டெப்பையும் பண்ணி காமிக்கிறேன் நானே. சரி ரெடியா அப்படின்னு அவர் அந்த ஸ்டெப்பை எடுத்து இதுதான் என்னோட டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்னு சொல்லி அவர் அந்த ஸ்டெப்பை இங்கே காமிக்க போகிறாரு. நானோ ரெடியாரா, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி மாஸ்டர், ப்ரிப்பேரிங் டு ஸ்கேன். கிட்டத்தக்க வெடிஞ்சிருச்சுங்க. அவர் அந்த இடத்துல ஓடிட்டுருக்காரு. கடைசியாக நம்ம அந்த எலியை பிடிச்சிட்டோம் போல இருக்கே. இல்லை எலி கிடையாது, அது நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர் பிடிச்சிட்டோம் போல இருக்கே அப்படின்னு நம்ம பிரின்சிபல் நம்ம ராயல் கார்டு ஹெட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ராமாட்ட பேசிகிட்டு இருக்காரு. நல்ல வேலை அது எலி ஓடிட்டு இருக்கிறத நான் கண்டுக்காமல் இருக்கணுன்ற மாதிரி நம்ம ராயல் கார்டு ராமா சொல்லியிருப்பார் போல இருக்கு பிரின்சிபல் கிட்ட. அவன் சும்மா சொல்லிக் கொடுக்கணும், கண்டுக்காதன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. சரி, ஏன்னா நீங்கள் கண்ணா கவனிச்சிக்கினா நம்ம ஹீரோட ஹாலில் மட்டும் தான் அந்தளவுக்கு கார்ட்ஸே இருக்க மாட்டாங்க பாதுகாப்புக்கு. சரி, இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு, நான் அந்த இடத்துல ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி நிற்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் பேசுகிற நேரத்தில், சார் ராமா எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவன் மேலே இவ்வளோ பாசம் காட்டுறீங்க, ஸ்பெஷலாக பண்ணுறீங்க? ஏன்னா எல்லாத்தையுமே ஃபேராக இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 6 வாரிசுங்களும் சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் ஆகிருக்காங்க, கரெக்டுங்களா? நம்ம ஹீரோக்கு அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. இப்போ அகாடமிக்கில் வந்து இந்த 2 வாரத்தில் நானோ வச்சு அவன் ட்ரெயின் பண்ணது மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம ஹீரோக்கு கிடையாது. சரி, இப்போ அந்த 6 வாரிசில் ஒருத்தவங்க அடித்தா அவன் செக்லேருந்து யாராவது காப்பாற்றவே வருவாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி அடித்தா கூட கேட்க ஆள் இல்லை. அதனால் ஃபேராக இருக்கணும்னா ஹீரோ இன்டர்னல் எனர்ஜி கற்றுக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. பிரின்சிபல் சிரிக்கிறாரு. இன்னும் எல்லாருமே ஒரு நல்ல சான்ஸ் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் எப்படி 2 வாரன்றது அந்த பையனுக்கு பத்துமா அப்படின்னு பிரின்சிபல் நினைக்கிறாரு. சூறாவளி மாதிரி இருக்குங்க. பார்த்தா அவர் வந்து விண்டு கார்டுன்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு. அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது நம்ம ராமாக்கு, விண்ட் கார்டு. ஏன்னா அவர் மறையிறது மட்டும் தான் தெரியும். அவர் எந்த சைட் போனார், எப்படி போனார் எதுவுமே தெரியாது. இவரெலாம் ஓட்டினா பிடிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பிரின்சிபல். இந்நேரம் எழுந்திரிச்சிருப்பான், ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அவன், என்னாச்சு? இதான் அவன் லாஸ்ட் டே, சரி நல்லா தூங்கிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. ஹீரோட நேரமெல்லாம் புடைக்குது. எனக்கு தெரிஞ்ச நானோ தான் இந்த வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ண பட்டர்ஃப்ளை டெக்னிக் ஏற்ற மாதிரி 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுடைய பிளட் வெசல் எல்லாமே 75% சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்தில் 100% கம்ப்ளீட் ஆகிடும். 1 மணி நேரம் கழிச்சு நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு கொரட்டை விட்டுட்டு. இவர் திடீர்னு கத்திர சுத்தம். என்னாச்சு, நல்லா இருக்கியா? ஹீரோ அந்த இடத்துல வாந்தி எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு பிரெயினில் எல்லா ப்ராசஸையும் மண்டையில் புகுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு உடம்பு சரியில்லை, வாமிட் எடுக்கிறேன். நல்லா தானே இருக்கு நீ? இல்லை ஒன்றும் பிரச்சனை, சரியாயிடும். ஓகே, நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு. அப்போ ஒரு பல்ஸ் செக் பண்ணுறாரு. என்ன ஒரு எப்படி அவனோட பல்ஸ் எந்த அளவுக்கு ஹையாக இருக்குன்னா, ஒரு 10 ரவுண்ட் ஓடிட்டு வந்தால் பல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ படுத்து தானே இருக்கா, இல்லை நானும் பண்ணுற வேலை தான். உங்கள் உடம்புல ஏற்பட்ட சைட் எஃபெக்ட் எல்லாமே சரி பண்ணுறேன் அப்படின்னு நானும் மெசேஜ் கொடுக்குது. அப்போ தான் அவன் நார்மலாகவே வரான். இவர் ஒரு மாதிரி குழம்பிட்டாரு. ஆமாம், இங்கே என்ன நடக்குது? நான் டாக்டர் கரெக்டாக தானே படித்த மெடிக்கலில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. ஒரு 10 ரவுண்டு ஓடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்னோட உடம்பு எல்லாமே ரியாக்ட் ஆச்சு. இப்போ நார்மல் ஆகிடுச்சு. இப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு டாக்டர் குழப்பத்தில் இருக்காருங்க. சரி பேசாமல் போய் தூங்குறேன், அப்படியே லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட போகிறேன்னு. ஹீரோ அப்போ தான் கண்ணு முடிச்சு பார்க்குறான். ஹீரோ உடம்பை செக் பண்ணி பார்க்குறான். கையை முறுக்கி பார்க்குறான், நரம்பெல்லாம் புடைக்கிது அதில். ஆஹா, என் ஃபிஸ்ட்டில் இவ்வளோ பவரா? 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங் எந்த அளவுக்கு தன்னோட பாடி 20 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணார்ல, நானும் அவர் மசில்ஸை மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணி நம்ம ஹீரோக்கு அப்படியே புகுத்தியிருப்பான். அதே மாதிரி இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டரோட மசில்ஸு அவர் என்ன மாதிரி ஆக்டிவாக செஞ்சாருன்றது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி நம்ம ஹீரோட மசில்ஸ் எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணியிருப்பான். ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, என் மாஸ்டருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு பாடியை என்னால் பெற முடியும் வெறும் 6 மணி நேரத்தில்னு தெரிஞ்சுதானே என் மாஸ்டர் கண்டிப்பாக மயக்கப்பட்டே விழுந்துருவார் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அந்த இடத்துல அவரோட மாஸ்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க.
பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப வேகமாகவும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்கிறாரு. வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பெரிய விண்டை ஒரு இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணாமே கிரியேட் பண்ணாரு அப்படின்னு ஹீரோக்கு அவ்வளோ ஆச்சரியம். நானோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டியாடா? மாஸ்டர் எல்லாமே கேப்சர் பண்ணிட்டேன். சரி, கரெக்டாக பார்த்தியாடா? பார்த்தேன் சார். எனக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை தான்டா. என்ன சொல்லிக் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனு. சரி, இதான் லாஸ்ட்டு நாள். நான் பார்த்ததை வச்சு டெவலப் பண்ணிக்கோ உன் டேலண்ட்டை வச்சு. சரியா? சரி, போயிட்டு வரேன். தேங்க்யூ சார் எனக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு. விட்டு கொடுத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கிளம்புறாரு. இந்த அகாடமியில் ஜாங்குக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பக்கமாக ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை மாஸ்டராக தான் இருக்க முடியும். கவலைப்படாதீங்க டீச்சர், டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். நானும் ஸ்கேன் பண்ணுறல சார், ஸ்கேன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அதை அப்படியே உங்கள் உடம்புக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு உங்கள் மசில் எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். உங்கள் உடம்புல இருக்கிற மசில் டெண்டான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும், பிளட் வெசலை கூட மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த 6 மணி நேரமா? ஏன்டா அவ்வளோ மணி நேரம்? சரி, இப்போ ஹீரோ அந்த ட்ரைனிங் பண்ணுறான், அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ண டெக்னிக்ஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறான். ஆஹா, இதே மாதிரி தானே மாஸ்டர் பண்ணாரு. சரி, இப்போ செகண்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா யாரோ வந்துட்டு இருக்காங்க. இந்த ரூமுக்கு வெளியில் யாரோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ. ஹீரோவோட சென்சஸ் வந்து எப்படி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாஸ்டரோட உடம்பு சென்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம நானோ ரீக்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் ஹீரோவால் ரொம்ப ஈஸியாகவே சென்சஸை கண்டுபிடிக்க முடியுது. யாரோ ரூமுக்குள்ளே வர பார்க்குறாங்களே, யார் அது அப்படின்ற மாதிரி அவன் கண்டுபிடிச்சிடுறான். அவனே ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆஹா, நான் ரெடி ஆகிட்டேன் போல இருக்கே. பார்த்தா நம்ம டாக்டர் தாங்க அது. பல்ல வளைக்கிட்டு உள்ள வந்துட்டுருக்காரு கேஷுவலாக. ஓ, நீ எந்திரிச்சிட்டியா? இல்லை, நான் ரெடி ஆகிட்டேன்னு எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணேன். ஓ, அப்போ அது டாக்டர் தானா? அவரோட ப்ரெசன்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சினான்னு நினைக்கிறான் ஹீரோ. அவனோட 7வது நம்பர் பேட்சை போட்டுக்கிறான். எனக்கு பேஷண்ட்டே இல்லை தெரியுமா, போர் அடிக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் அந்த இடத்துல. ஓஹோ, உங்களுக்கு பேஷண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சீக்கிரம் அந்த இடத்துல. நீங்கள் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். சரி விட்றா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, நல்லா பண்ணு அகாடமியில் போய் அப்படின்னு ரொம்ப நல்லாவே பேசுகிறாரு. எனக்கு போர் அடிக்கும் போது பேசாமல் நான் தூங்குறேன் அப்படின்னு டாக்டர் வந்து தூங்குறாரு. ஹீரோ கதவில் வந்து கையை வச்சுக்கிட்டு ரொம்ப மனசார நன்றி சொல்கிறான். ஏன் நன்றி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமான ரீசன், ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு ஃபார்பிடன். அதை வந்து அவர் சும்மா கண்டுக்காமல் விட்டார். நீ கற்றுக்கூடா, பார்த்துக்கலாம், நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. 2வது, அவருடைய மாஸ்டர் வந்து பாய்சன் செக்டர் சேர்ந்தவர். அந்த இடத்துல கூட அவர் போட்டு தரல நம்ம ஹீரோவை. போட்டு தந்தாருன்னா ஹீரோக்கும் சரி நம்ம மாஸ்டருக்கும் சரி பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல டாக்டர் வந்து கண்டுக்காமல் விட்டது நம்ம ஹீரோக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதனால ஹீரோ கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப மனசார நன்றி சொல்கிறான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பேஷண்ட் தான் தேவை நிறைய பேர் தேவை, நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவான். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க 2 வீடியோ போடுங்கன்னு. எனக்கு ஒரு வீடியோ போட்டு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் நான் வீக்கெண்ட் டைமில் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.